ஹலோ சங்கர் சார், இது வந்துட்டு என்னோடய சேனல். இந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சார்ட்ஸ் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் வந்து எஸ்பிஓவுக்கு எதிரானவள் அல்ல. நீங்கள் எஸ்பிஓவில் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க இல்லையா, அவங்களுடைய நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு நான் எதிராக நிற்கிறேன், சரிங்களா? சொல்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, அதனால தான் நான் வந்து எதிராக நின்று பேசுகிறேன். இதில் நிறைய போஸ்ட்டை கோபத்தில் டெலீட் பண்ணி விட்டுட்டேன், சரிங்களா? நானே க்ரியேட் பண்ணி போட்ட போஸ்டர் இதெல்லாம், சரிங்களா? நானே க்ரியேட் பண்ணி போட்ட பேனரு இதெல்லாமே நான் க்ரியேட் பண்ணி கொடுத்தது, சரிங்களா? எஸ்பிஓவுக்கு எதிராக நான் எந்த ஒரு மூவும் பண்ண கிடையாது. எஸ்பிஓவை பற்றி எதுவுமே தெரியாமவும் உள்ளே வந்து நான் பேச கிடையாது. நானும் விஜய் ரகுநாதன் டீமில் உட்காந்துட்டு மணிக்கணக்காக எஸ்பிஓவை பற்றி பேசினவ தான், மணிக்கணக்காக எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் பண்ணவ தான். சத்தியமாக எனக்கு எஸ்பிஓ மேலே எந்த ஒரு கோபமும் ஆற்றாமையோ கிடையாது. சங்கர் சார் சொல்கிற வார்த்தைகள் ஒன்று கூட காப்பாற்றி கொடுக்கல. எனக்கு பேமெண்ட் வரல, என்னோடய டீமுக்கு பேமெண்ட் வரல. அவ்வளோ கஷ்டப்பட்டு டீம் எடுத்து நேரம் வேஸ்டாக்கி பணத்தை விரயம் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகி 3 வருஷம் காத்திருந்து நேரத்தை வேஸ்டாக்கும் போது கோபம் வராமல் என்ன சார் வரும்? இந்த பேங்கிங் ஹாலிடேஸ் மற்ற ஹாலிடேஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு டேட் கொடுத்துருக்கோம். அதை அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31 மார்ச் 9லேருந்து பேமெண்ட் ஆஸ் யூஷுவல் போக ஸ்டார்ட் பண்ணும். ஜூலை 31க்குள்ளே ஓல்டு பெண்டிங்னு எங்கேயுமே பெண்டிங்னு ஒன்றும் இருக்கவே கூடாது. அது கூப்பன் பேமெண்ட்டோ ரீஃபண்டபுளோ நீங்கள் வித்ராவலோ என்ன கொடுப்பீங்களோ, அது என்ன மெத்தடில் கொடுப்பீங்களோ, எப்படி கொடுப்பீங்களோ தெரியாது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நாங்கள் அதுக்கான டேட்ஸும் ஓகே சார், இவ்வளோ நாட்களுக்குள்ளே நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோ. உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயும் வராது. எங்ககிட்ட நாங்கள் தான் ஒத்துக்கிறோமே, ஆமாம் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது, அதை நாங்கள் தான் சால்வ் பண்ண முடியும், இதெல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஐடியா வச்சுருக்கோம், அதுக்கான ப்ரூஃப்ஸு அக்ரிமெண்ட்ஸ் எவ்ரி திங் ஷோ பண்ணியிருக்கோம்ல. அதை பார்க்கும்போது அவங்க ஓகே சீக்கிரமாக குயிக்காக முடிங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் பண்ண முடியாது. அவங்க ஓகே ஓகே சார், சார் இந்த மாதிரி பண்ணலாமா சார், இல்லை அப்படிலாம் பண்ணாதீங்க, சரிங்க சார், ஓகேங்க சார், அவ்வளோதான். இந்த மொத்த கிரெடிட்ஸ் கோஸ் டு பாலமுரளியில். இப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று மாறி இருக்கு. எங்கள் மேலே வந்திருக்கக்கூடிய அந்த அந்த நாட்களுடைய அந்த பலுவா வேலை சம்திங் ஏதோ தலைமையில் வந்து வந்துருக்கு, 100 நாட்களுக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. முடிக்கலைன்னா என்ன சார் ஆகும்? ரைட், முடிக்கலைன்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறோமோ அது வரைக்கும் கம்பெனி ரன் ஆகாது. இந்த பெண்டிங்கை முடிக்கிற வரைக்கும் கம்பெனி ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணிக்கலாம், நியூ மெம்பர்ஸ் வச்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரன்னே ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆடியோவுக்கு தான் நிறைய வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன். வியூஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். கிளிக் பண்ணி ப்ளே பண்ணவங்களுடைய கவுண்ட் இது தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் ஓல்டு மெம்பர்ஸ், ஓல்டு பெண்டிங் எல்லாம் ரீஃபண்டபிள் வாங்கினவங்க சம்மந்தமாக எல்லாத்துக்குமான அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 30 அப்படிங்கிறது எஸ்பிஓ க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் பெண்டிங் இருந்துச்சுன்னா கம்பெனியே ரன் ஆகாது அப்படிலாம் நான் எங்கேயும் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இந்த பேங்கிங் ஹாலிடேஸ் மற்ற ஹாலிடேஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு டேட் கொடுத்துருக்கோம். அதை அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31 மார்ச் 9லேருந்து பேமெண்ட் ஆஸ் யூஷுவல் போக ஸ்டார்ட் பண்ணும். ஜூலை 31க்குள்ளே ஓல்டு பெண்டிங்னு எங்கேயுமே பெண்டிங்னு ஒன்றும் இருக்கவே கூடாது. அது கூப்பன் பேமெண்ட்டோ ரீஃபண்டபுளோ நீங்கள் வித்ராவலோ என்ன கொடுப்பீங்களோ, அது என்ன மெத்தடில் கொடுப்பீங்களோ, எப்படி கொடுப்பீங்களோ தெரியாது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நாங்கள் அதுக்கான டேட்ஸும் ஓகே சார், இவ்வளோ நாட்களுக்குள்ளே நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோ. உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயும் வராது. எங்ககிட்ட நாங்கள் தான் ஒத்துக்கிறோமே, ஆமாம் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது, அதை நாங்கள் தான் சால்வ் பண்ண முடியும், இதெல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஐடியா வச்சுருக்கோம், அதுக்கான ப்ரூஃப்ஸு அக்ரிமெண்ட்ஸ் எவ்ரி திங் ஷோ பண்ணியிருக்கோம்ல. அதை பார்க்கும்போது அவங்க ஓகே சீக்கிரமாக குயிக்காக முடிங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் பண்ண முடியாது. அவங்க ஓகே ஓகே சார், சார் இந்த மாதிரி பண்ணலாமா சார், இல்லை அப்படிலாம் பண்ணாதீங்க, சரிங்க சார், ஓகேங்க சார், அவ்வளோதான். இந்த மொத்த கிரெடிட்ஸ் கோஸ் டு பாலமுரளியில். இப்போ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று மாறி இருக்கு. எங்கள் மேலே வந்திருக்கக்கூடிய அந்த அந்த நாட்களுடைய அந்த பலுவா வேலை சம்திங் ஏதோ தலைமையில் வந்து வந்துருக்கு, 100 நாட்களுக்குள்ளே முடிச்சே ஆகணும்
அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. முடிக்கலைன்னா என்ன சார் ஆகும்? ரைட், முடிக்கலைன்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறோமோ அது வரைக்கும் கம்பெனி ரன் ஆகாது. இந்த பெண்டிங்கை முடிக்கிற வரைக்கும் கம்பெனி ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணிக்கலாம் நியூ மெம்பர்ஸ் வச்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரன்னே ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஹலோ சங்கர் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும் ரெண்டாவதாக ஒரு ஆடியோவுக்கும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் சரிங்களா. அந்த ஆடியோ ரெண்டையுமே நான் இங்கே கம்பைன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். 2 ஆடியோவையும் கேட்டாலே வந்து நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும். அப்புறம் வந்துட்டு ஜூலை 31க்குள்ளே முடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 8 சரிங்களா. இன்றைக்கி 8ஆம் தேதி நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த 8ஆம் தேதியுமே இப்போ வரைக்கும் ஓல்டு வித் ட்ராவல் என்னோடய டீமில் வரலை. நான் மறுபடியும் இதை தான் சொல்கிறேன். எனக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னா எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எஸ்பிஓவுக்கு எதிரானவள் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் எஸ்பிஓவில் வந்து சொல்கிற தகவல்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொய்யான விஷயங்களை சொல்கிறீங்க. அதுக்கு மட்டும்தான் நான் எதிராக நிற்கிறேனே தவிர்த்து எஸ்பிஓ இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும், எஸ்பிஓ ரன் ஆகக்கூடாது, எஸ்பிஓ கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளதள்ளணும் அப்படிலாம் எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. எனக்கு என்னுடைய பேமெண்ட் வரணும், என்னுடைய டவுன்லைனர்ஸோட பேமெண்ட் வரணும் சரிங்களா. இது மட்டும்தான் என்னோட நோக்கம். என்னோட டீமில் மொத்தம் 141 பேர் நீங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டீங்க சரிங்களா. என்னுடைய நோக்கம் வந்துட்டு என்னோட இந்த 141க்கான பேமெண்ட்டும் வேணும் சரிங்களா. அந்த பிளாக் லிஸ்ட்டில் இருந்து நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க. பிளாக் லிஸ்ட்டில் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு 1 பைசா ஏர்ன் பண்ண கிடையாது. அது ஃபுல்லாகவே ஐடி ஃபுல்லாக உள்ளே போய் பிளாக் லிஸ்ட்டுக்கு போச்சுன்னா ஆல்ரெடி மொதல் வாரம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து 2 நாள் முன்னே ஃபில் பண்ணி கொடுத்து 3ஆவது நாள் மறுபடியும் ஃபில் பண்ண சொல்லும்போது அப்படி மிஸ் பண்ணிட்டு போனவங்க தான் அந்த பிளாக் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் அந்த பிளாக் லிஸ்ட் ஐடி எல்லாமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ பேர் பேமெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ்ஸு நாங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு தான் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு வேலெட்டில் இருக்க ஒர்க்கிங் அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறீங்க. வித்ட்ரா எடுத்துட்டாங்க ஓல்டு வித்ட்ரா கொடுத்துட்டேன். 2023 தான் 9ஆவது மாதம் வித்ட்ரா அது முடிஞ்சது. நீங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு எத்தனை பேருக்கு வித்ட்ரா போட்டிருக்கீங்க எனக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். எனக்கு வீடியோ ரெக்கார்ட்லாம் வேண்டாம். நீங்களே எனக்கு வாயாலேயே பதில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு போட்டிருக்கீங்க? முடிஞ்சால் கால் பண்ணுங்கள் சார். நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னுடைய டவுன்லைனர்ஸ்கிட்ட பேச்சு கேட்க முடியல. சொன்னால் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணி சொல்லி சார் முடியல சார். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். எனக்கு எஸ்பிஓ வந்து ரன் ஆகுறதுலையோ அவங்க கம்பெனி ரன் பண்ணுறதுலையோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க நல்லபடியாக ரன் பண்ணட்டும். நான்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. நான் சொல்கிறதுனால நீங்கள் ரன் பண்ண போகிறதும் கிடையாது, ஸ்டாப் பண்ண போகிறதும் கிடையாது. அது எனக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய அமௌண்ட்டை போட்டு விட்டுருங்க. நான் சும்மா கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என் அமௌண்ட்டு நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நானும் விட போகிறது கிடையாது. நான் இப்படி தான், இந்த சேனல் மட்டும் கிடையாது, இன்னும் எனக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கொடுக்காங்களோ அவங்க சேனல்லாம் ஆடியோ கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ.